ஹலோ காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லக்ஷ்மி குபேரா பூஜா வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து இது மாதிரி பூஜாஸ்லாம் பண்ணதே கிடையாது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் பூஜா பண்ணுறது. லைக் ஒரு 48 டேஸ் கண்டினியூவாக பண்ணுறது அது மாதிரிலாம் சொல்கிறேன். அண்ட் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். நான் ஒரு 7th 8th 10th கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 10th படிக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்கும். அரச மரத்து கீழே இருப்பார். நான் போய் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக அந்த சாமிக்கிட்ட வந்து வேண்டுறேன். பட் எனக்கு அந்த விஷயம் வந்து நடக்கலை. அப்படின்னா நம்ம இனிமேல் எது வேணாலுமே நடக்காது போல் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தினால நான் சாமி கும்பிட்றதே விட்டுட்டேன். உண்மையாலுமே நான் 10th 11th 12th காலேஜ் வரைக்கும்ங்களே வச்சுக்கோங்களேன், சாமி போனால் சும்மா ஜஸ்ட் கையெழுத்து மரியாதையாக கும்பிடுவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் நான் இன்னுமே கேட்க மாட்டேன். பட் ஆனால் இப்போ அதனுடைய புரிதல் வந்தது. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தவறான ஒரு புரிதலால் அதெல்லாம் விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு சின்ன கில்ட் வந்து இருக்குது. அண்ட் லக்ஷ்மி குபேரா பூஜாவுடைய நிறைய நன்மைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ இன்றைக்கி வந்து 8th டே. ஃபஸ்ட்டு ஒரு 7 days கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 5 days கிட்ட கேப் ஆகிடுச்சு. அதன் பிறகு 8 days. ஸோ இன்னிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக குபேரா பூஜா வந்து பண்ணுறேன். ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க என்னென்னா குபேரர் சிலை இருக்கணும், அண்டு அது மாதிரி 5 rupees காயின்ஸ் வந்து ஒரு 108 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான ஒரு சில ப்ராசஸும் எடுத்தேன். லைக் பேங்க்லாம் போய் நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு வாங்கன்னு 2 days இழுத்து அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு வர முடியல என்னால். அதனால் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற 5 rupees காயின்ஸ் வச்சே பண்ணலான்ட்டு நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து குபேரா பூஜா வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட சிலையுமே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா வீட்டிலலாம் சிலை இருக்குது. பட் ஆனால் ஒரு குபேரர் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அதனுடைய நன்மைகள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அண்ட் இப்போ தான் நான் ஒரு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணுறேன். நம்ம வீட்லேயும் இது மாதிரி குபேரர்லாம் இருந்திருக்கு, நம்மளுக்கான இதை பற்றி தெரியாமல் போச்சேன்ட்டு. குபேரரை பற்றி சொல்லணுன்னா, அவர் எல்லா செல்வங்களையும் இழந்துட்டார். ஸோ இழந்த பிறகு சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி எனக்கு இழந்த செல்வங்கள்லாம் வேணும்ன்ட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வத்துக்கு உரியவள் நான் கிடையாது, லக்ஷ்மி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அவங்கள இருந்து தவம் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா செல்வமும் மீண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. தீபாவளி அந்த டைமில் தான் அவர் போயிட்டு லக்ஷ்மி அம்மாட்ட கேட்டனே அவங்களும் ஏதோ ஒரு சில பூஜைலாம் பண்ணி அவங்களும் வரம் கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலிமா எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் பெற்று நிறைந்து வாழ்கிறதுக்காக நம்மளும் வந்து இது மாதிரி குபேரா பூஜா லக்ஷ்மி குபேரா பூஜா வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இதனோட ஹிஸ்ட்ரியே எனக்கு இப்போ தான் வந்து தெரியுமே. நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு 5 ரூபாய் காயின்ஸ் வந்து ஒரு 21 ஒரு 11 வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அந்த லக்ஷ்மிக்கு கீழே வந்து சுற்றி வச்சுட்டு 3 விளக்கு வந்து ஏற்றுவேன். ஃபஸ்ட்டு சைடில் 2 விளக்கு, நடுவில் ஒரு விளக்கு. இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த விளக்கை தான் வந்து வள்ளலார் வந்து 8 திசையிலும் ஏற்றக்கூடிய ஒரு விளக்குன்னு வந்து இந்த விளக்கை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப விசேஷமான விளக்குன்னா அந்த 8 திசையிலும் எரியக்கூடிய விளக்கு தான் ரொம்ப விசேஷன்னு வாங்கலாம். அண்ட் நான் வந்து ரொம்ப ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு படைக்க மாட்டேன். அன்னைக்கு என்னென்ன இருக்கோ அதை வச்சு படைப்பேன். எதுவுமே இல்லைனா கூட எதாவது சர்க்கரை, எதாவது வெல்லம் அது மாதிரி உள்ள ஸ்வீட்ஸ் வச்சு படைப்பேன். இன்றைக்கி வந்து நான் ஃப்ரூட்ஸு அண்டு டேட்ஸு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வச்சு படைச்சிருக்கேன். மாதுளம்பழம், சாத்துக்குடி அண்ட் வெத்தலை பாக்கு நித்து எடுத்துகிட்டு போயிட்டார். அண்ட் டேட்ஸு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வச்சுட்டு அண்ட் வத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஃபோனில் என்ன பண்ணிவிடுவேன்னா, லக்ஷ்மி குபேரர் நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 மந்த்ராஸ் இருக்கும். ஸோ அந்த மந்த்ராஸை வந்து ஃபோனில் போட்டு விட்டுட்டு நானும் அது கூட மனசார சொல்லிகிட்ருப்பேன். சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்த்தி கற்பூரம் போட்டு ஆர்த்தி தீபம் மாதிரி ஏற்றிட்டு முடிச்சிடுவேன். நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வச்சுக்கிட்டு கடைசியில் நம்ம மனசார சாமி கும்பிடலன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தோம் அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதனால் நம்ம மனசில் நினச்சிக்கலாம். ஸோ ரொம்ப மனசார ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிடலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்னாலே என்கிட்ட இருக்கிறத வச்சு கும்பிடலான்ட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் ஏதாவது கோவிலுக்கு போகிறேன்னா கண்டிப்பாக நான் குபேரருடைய சிலையை தான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா இப்போ குபேரர்